உங்களுக்கு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு ஆசை இருக்கு. உங்களுடைய கல்வி தொகுதி ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்படி இல்லைன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்கு, மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா தகுதித்தேர்வு வந்து காமனாக வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அது எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கும். மற்றபடி மெயின் பேப்பரை பொறுத்த மட்டும் அந்தந்த சிலபஸை பொறுத்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு ஆசை இருக்கு. உங்களுடைய கல்வி தொகுதி ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்படி இல்லைன்னா முதுகலை பட்டம் ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வரக்கூடிய நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்வி தொகுதி பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா பிஜி டெர்பி எக்ஸாம், அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஓ எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஆனால் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே வந்து பிஎட் காலேஜில் பொறுத்த மட்டும் நிறைய பெண்கள் வந்து படிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப கம்மியாக மட்டும்தான் அட்டெம்ப்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டிகிரியை படித்து முடித்து பீரோவில் பூட்டி வைக்க ஒன்றும் நீங்கள் டிகிரி வந்து படிக்கலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்த டிகிரியை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும், அரசு கல்வி அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே வந்து டெட் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கும் போதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் எக்ஸாம் எப்போ வந்தாலுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய நியமன தேர்வான யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிடி அசிஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் 9 பாடத்துக்கான சிலபஸ் இருக்குது. உங்களுடைய பாடத்தில் நீங்கள் எவ்வளவு அப்டேட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக உங்களுடைய மெயின் மேஜரில் வந்து 150க்கு நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி போவீங்க. அடுத்த கட்டமாக நியமன ஆணையம் வாங்கிட்டு ஒரு அரசு பள்ளியில் பிடி அசிஸ்டண்டாக வந்து பணியில் அமர்வீங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க. பட் 1 மார்க் 2 மார்க் 10 மார்க்கில் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த கட்டமாக வரக்கூடிய பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதாவது பிஜி டெர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி 14 பாடத்துக்குமே ஒரு சில பாடங்களை தவிர மீதமுள்ள எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நமக்கு வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் எப்போ வந்தாலுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக வந்து நீங்கள் பணியில் அமர முடியும். அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தொகுதி ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் இருந்தால் மட்டும் போதுமானது. லாஸ்ட் இயரே இந்த எக்ஸாம் வந்து வர வேண்டியது. பட் ஸ்டில் தேர்தல் காரணமாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. அதே மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் எப்போ வந்தாலுமே உங்களால் வந்து எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்து 150க்கு நல்ல மார்க் எடுத்து நீங்களும் ஒரு ஆஃபீஸராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி 150 வினாக்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் 110 வினாக்கள் 30 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே, அதாவது 30 வினாக்கள் கல்வி உளவியல் 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே. ஸோ கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு வட்டார கல்வி அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும். அதே மாதிரி
கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம். இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வேக்கன்சி லிஸ்ட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தகுதி இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும். ஸோ டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு வந்து காமனாக வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அது எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கும். மற்றபடி மெயின் பேப்பரை பொறுத்த மட்டும் அந்தந்த சிலபஸை பொறுத்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியர் ஆகணும், ஒரு அரசு கல்லூரியில் பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்குது, அதிகாரி ஆகணும்னு கனவு இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக நான் சொன்ன மேற்கண்ட எல்லா எக்ஸாமுக்குமே இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்ம அகாடமி யூஸ் பண்ணி நீங்கள் தேர்ச்சி பெற்று ஒரு அரசு பள்ளியில் அரசு அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை மேற்கண்ட எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.